அங்கிள், புக்கை எரியறத தடுக்கவே முடியாதா? முடியாதுமா. இந்த மந்திர புத்தகம் எரிந்து சாம்பலாகும் போது கௌரி சக்தியை இழந்து விடுவாள். அவளால் சாவியை எடுக்கவே முடியாது. எனக்கு பலமே இல்லாத மாதிரி இருக்கு அங்கிள். எனக்கு பயமா இருக்கு அங்கிள். என் மந்திர சக்தியெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அங்கிள். எந்த சக்தியும் உன்னை விட்டு போகாதுமா. பயப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கேன். தைரியமா இரு. இல்ல அங்கிள், என் மந்திர சக்தி என்னை விட்டு போயிடுச்சு அங்கிள். என்னால 5வது சாவியை எடுக்கவே முடியாது அங்கிள். எடுத்த சாவிகளையும் காப்பாற்ற முடியாது அங்கிள். இனி எல்லாம் அவ்வளவுதான். கவலைப்படாத கௌரி. வழக்கமா நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்திலையும் இதுவும் ஒண்ணு. பயப்படாத. சீக்கிரமே உனக்கு மந்திர சக்தி கிடைக்க நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். எனக்கு மந்திர சக்தி வேணும் அங்கிள். அப்பதான் எங்களை நாங்க காப்பாத்திக்க முடியும் அங்கிள். 5வது சாவியையும் எடுக்க முடியும் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். ஆமா அங்கிள், ஏதாவது பண்ணி கௌரிக்கு மறுபடியும் மந்திர சக்தி வர வைங்க அங்கிள். நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. நான் பொறுமையா யோசிச்சு இதுக்கு ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கிறேன். அவங்க சொன்ன பிரார்த்தனை, நீங்க சொன்ன பிரார்த்தனை, என் மருமக எல்லாத்தையும் செஞ்சா. கடைசியா அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன பாலாபிஷேகத்தையும் உங்க தயவால செஞ்சு முடிச்சிட்டா. இனிமே அந்த கடவுள் தான் கண்ணை திறக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா கடவுள் கண்ணை திறப்பாரு. ஆமாம்மா, மாற்றத்தை தவிர மீதி எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். இதுல காயத்ரியோட கவலைகள் மட்டும் விதிவிலக்கா என்ன? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல் வரும். அம்மா, ரகு குடிய சூதாட்டத்தை நிறுத்திட்டாலே காயத்ரி நிம்மதி ஆயிடுவல்ல. நிம்மதியா இருந்தா மட்டும் போதுமா? பசிக்கு என்னப்பா பண்ணுவாங்க? அவர் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டாமா? அப்பதானே குடும்ப கஷ்டம் தீரும். முதல்ல அவன் திருந்துட்டோம், அப்புறமா வேலைக்கு போறத பத்தி யோசனை பண்ணலாம். சீக்கிரமே ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நாங்க மேற்கொண்டு வாழறத பத்தி யோசிக்க முடியும். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, கண்டிப்பா உங்க கஷ்டம் தீரும். அந்த நம்பிக்கை கொஞ்சமாவது இருக்கிறதாலதான் எங்க உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குமா. சரி, நேரமாச்சே, நான் வரமா. போயிட்டு வாங்கம்மா. வாங்கம்மா. இதுக்கு மேலையும் அந்த ரகு திருந்துவான்னு நாம எதிர்பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம உடனடியா ஏதாவது பண்ணி ஆகணும். ஆமா, காயத்ரி கிட்ட மட்டும் நம்ம ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருந்தா கொஞ்ச நாள் நம்ம இங்கே தங்கியிருக்கலாம். ஆனா நம்ம இன்னும் 2 சுமங்கலியை தேடி போக வேண்டியது இருக்கே. நாளையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். வேலைன்னு பொதுவா சொன்ன எப்படி, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ரகு சீட்டார இடத்துக்கு போய் அங்க உள்ள சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா திருந்துவான்னு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். டேய், நீ சீட்டாடுற இடத்துக்கு போறியா? ஆமாம்மா, போய் சீட்டாடவே போறேன். என்னங்க, சூதாடியை திருத்தவே சூதாட போறேன். கவலைப்படாதீங்க, நான் ரகு மாரி ஆயிட மாட்டேன்.
கம்பீரமா உட்காந்துருக்கிறாரு. பார்க்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குதே. இதை விட்டுட்டு அன்னைக்கு நல்லவனா மாதிரி காவி ஜிப்பாவும் உத்ராட்ச மாலையும் போட்டுக்கிட்டு சேச்சே காணவே சகிக்கல. இவர் அப்படியே விட்டுருந்தா உலகத்துல அநீதி அநியாயம் அக்கிரமன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிருக்கும். அதை விட நம்ம பொழப்பு நாரி போயிருக்கும். டேய் மங்கி, குருவே, மூசா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்னா ஆசீர்வாதம் வாங்க போனவன் ஆசிரமம் ஆரம்பிச்சிட்டானா? கிட்டத்தட்ட அப்படித்தான். காயத்ரி புருஷன் குடிகாரன் ரகுவே மூசா திருத்த போறானா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் 10,000 மூசா வந்தா கூட ரகு மாதிரி குடிகாரனை எல்லாம் திருத்தவே முடியாது. சொல்ற வரைக்கும் சரி சரின்னு கேட்டுட்டு திரும்ப போய் குடிச்சிட்டு வந்து போதைக்கு ஊருக்கா இருக்காருன்னு கேட்பாங்க. அவன் கேட்கறானோ இல்லையோ, நாம உடனடியா பூலோகம் போய் அந்த ரகுவுக்கு போதையும் கொடுத்து கூடவே ஊறுகாயும் கொடுக்க போறோம். அப்போ பார்பாய் வேலை பார்க்க போறோமா? வேணாம் குருவே. ஒரு குடிகாரனை திருத்துறேன்னு சொல்றதும் மேற்கே விடியும்னு நம்புறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க வேணா பாருங்க, பெரிய பெரிய மந்திர வேலைகளை எல்லாம் செய்யற மூசா ஆஃப்டர் ஆல் ஒரு பூலோக குடிகாரங்கிட்ட தோக்க போறான். குடியோட மகிமை தெரியாம மூசா மோதுறான். இதுல அவனுக்கு கன்ஃபார்மா தோல்விதான். ரகு ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி அவனுக்கு பக்கபலமா இருந்து சகல வழிகளிலும் சப்போர்ட் பண்ணி நாம ரகுவை ஜெயிக்க வைக்கணும். அதாவது ரகுவை அழிச்சு காயத்ரியை அமங்கலி ஆக்கணும். ஆமாண்டா, கிளம்பு. முடியாதுப்பா. நீங்க என்ன சொன்னாலும் என்னால மனசை சமாதானப்படுத்திக்க முடியாது. மந்திரத்தால மகேஷ் மனச வேண்டாம் மாத்தலாம். ஆனா அக்னி குண்டத்துல புடம் போட்டாலும் என் மனசு மாறாது. என்னால மகேஷ மறக்க முடியாதுப்பா. என்னோட மீதி காலத்தை கழிக்கிறதுக்கு நான் மகேஷோட பழகுன இந்த கொஞ்ச காலமே போதும். ராதா, நான் சொல்றதையே நீ புரிஞ்சுக்கலம்மா. நான் என்ன உன்னை மகேஷை மறந்துரு அந்த குள்ளனுடைய குடும்பம் நடத்து நான் சொல்றேன் இல்லையே. வாங்கம்மா உட்காருங்க. நான் உட்கார்ந்து பேச வரல. இங்க என்ன நடக்குது? மகேஷ் ஏன் சுதாவை கூட்டிட்டு வந்தா? அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் என் மச்சின குள்ள சத்தியம்தான். குள்ள சத்தியமா? அது யாரு? சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போன என் மச்சினன் தான் சத்தியம். அங்க எங்க சுத்தி மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்டு இப்ப மந்திரவாதியா வந்திருக்கான். அவனுக்கும் ராதாவை பிடிச்சு போனதுனால அவளைதான் கட்டிக்குவேன்னு அழிச்சாட்டியம் பண்றான். ராதாவும் மகேஷும் ஒருத்தர் விரும்புறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு முகூர்த்த தேதியும் குறிச்சாச்சு. உன்னுடைய ஆசை நிறைவேறாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு. ஆனா அத அவன் கேட்கிற மனநிலைமையில இல்லம்மா. நேத்து கூட இங்க வந்த மகேஷ தன்னுடைய மந்திர சக்தியால மகேஷ என்ன பண்ணான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணா? கொஞ்ச நேரத்துக்கு காலை விளங்காம பண்ணிட்டான். ஐயோ! ஆனா அப்புறம் அவனே காலை சரி பண்ணிட்டான். இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது செய்யணும். மகேஷோட காலை முடமாக்கின அந்த சத்தியம் தான் தன்னுடைய மந்திர சக்தியால மகேஷோட மனசை மாத்தி சுதாவோட நினைப்ப அவன் மனசுல உண்டு பண்ணியிருக்கான். இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? ஒருத்தரை நினைக்க வைக்கிற அந்த கடவுளால கூட மறக்க வைக்க முடியாது தானே காதல்? அந்த காதலையே ஒரு மந்திர சக்தியால மாத்த முடியும்னா இங்க இத்தனை சாமிகள் எதுக்கு? நம்பிக்கை எதுக்கு? யாரு எதை ஆசைப்படுறோமோ அத ஒரு மந்திரவாதியோட மந்திர சக்தியாலேயே அடைஞ்சிட்டு போயிடலாமே. உண்மைதாம்மா. ஆனா அவங்கிட்ட மந்திர சக்தி இருக்கிறத நாங்க நேரடியாவும் பார்த்திருக்கோம். அதனால பாதிக்கவும் பட்டிருக்கோம். என்னால நம்ப முடியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இல்லம்மா, நாம அவனை ஜெயிக்கணும்னா அவனை விட ஒரு பெரிய மந்திரவாதியை நாம தேடித்தான் போகணும்.
என்னை விட பெரிய மந்திரவாதி தேடி போறீங்களா? உலகத்துல அப்படி ஒருத்தன் பிறக்கல. பிறந்தாலும் அவனை நான் அழிச்சிருவேன். டேய் குள்ளா, என் மகனை என்னடா பண்ண? அதான் அவரே சொல்லிட்டாரு, நான் வேற சொல்லணுமா? இருந்தாலும் சொல்றேன். மகேஷோட மனசுல இருந்து ராதாவோட நினைப்ப தூக்கி வெளியே கடாச்சிட்டேன். சுதாவோட நினைப்ப அவன் மனசுல அடைச்சிட்டேன். ராதா, மகேஷ் நீயா மறந்துட்டு என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டா உனக்கு நல்லது. இல்ல என்னோட மந்திர சக்தியால மகேஷ் உன்னை மறந்த மாதிரி நீயும் மகேஷ் மறக்கும்படி நான் செஞ்சிருவேன். ஜாக்கிரதை. எதுவுமே புலப்பட மாட்டேங்குது. ஒரே கிருகிருப்பா இருக்குது. கிளைமேட் வேற சில்லு சில்லுங்குது. ஒரு ரவுண்டு பெக்க போட்டுட்டு சீட்டு கட்டை எடுத்து கையில பிடிச்சா அடா அடா அடா. கையில காசும் இல்லை, கடன் கொடுக்க யாரும் இல்லை. வேற வழியே இல்லை. நம்ம வீட்லயே மறுபடியும் சோதனை போட்டுற வேண்டியதுதான். என்னடா காலையிலிருந்து வீட்டுக்குள்ள அடி பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்க? என்னன்னு வீட்டை விட்டு போனாலும் திட்டுற, வீட்டுல இருந்தாலும் திட்டுற. மனுஷன் என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னு சொன்னா பண்ணுவியா? இந்த வேலையெல்லாம் வேணாம். நான் என்ன பண்றது நானே முடிவு பண்ணிக்கிறேன். நீ வேலையை பாரு. ஏண்டா? பின்ன நீ என்ன வேலைக்கு போம்ப, நான் மாட்டேன்ப. நீ என்ன திட்டுவ, நான் பதிலுக்கு திட்டுவேன். உனக்கு எனக்கு வீணா சண்டை வரும். இது தேவையா? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். 2 பேரும் சேம சௌக்கியமா சந்தோஷமா இருப்போம். எப்போ என் கருவுல ஜனிச்சியோ அப்பவே என் சேமம் சந்தோஷம் சௌக்கியம் எல்லாம் போயிடுச்சு. பாரு, இதுதான் வேணாங்கிறது. நீ இப்ப எது பேசினாலும் சண்டைக்கு லீடா தான் அமையும். வாய் மூட்டு பேசாம போ. மாமா நானே இங்க டென்ஷன்ல இருக்கிறேன். சும்மா வந்து நொய் 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 நொய். இப்ப பணத்துக்கு என்ன பண்ணலாம்? காயத்ரி கேப்பமா? காயத்ரி கழுத்தில் இருக்கிறது மட்டும் கவரிங்கா இல்லாம தங்க செயினா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். செயின் தங்கமா இல்லைன்னா தாலி தங்கமா தானே இருக்கும். கேட்டா தரமாட்டா, தூங்கும்போது சுற்ற வேண்டியதுதான். எப்படியும் ஒரு 1000மோ 2000மோ தேரும். ஒரு 2 நாளைக்கு கவலை இல்லடா. என்ன தேடுறீங்க? தாலி வா. தோ பாருங்க. இது என்ன மஞ்சள்? வருமா உங்களை முந்திருச்சுங்க. வலிப்பு வந்தப்போ இந்த மாங்கலியத்தை வித்துதான் உஷாக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ண. போதுமா? இந்த வீட்ல ஒரு 70 ரூபாய்க்கு மேல விக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? பாத்திரம் பண்டத்துல இருந்து நகை நாட்டு வரைக்கும் ஒவ்வொன்னா எல்லாத்தையும் வித்து குடிச்சிருக்கீங்க, சூதாடி இருக்கீங்க. இப்போ இந்த தாலி கைத்துல இருக்கிற மாங்கல்யம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம இதையும் திருட்டுத்தனமா எடுக்க வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு மனுஷன். பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டு விருந்து வச்சு ஊர் மக்கள் ஆசீர்வதிக்கிற மாதிரி நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்க. இப்போ எனக்கே தெரியாம அதை எடுத்துட்டு போ பாக்குறீங்களே. பாவி பாவி. அந்த மகராசி தினம் தினம் தாலியை வச்சு பூஜை பண்றதாலதான் நீ இவ்வளவு குடிச்சும் உயிரோட இருக்கிற. அந்த நன்றி கூட இல்லையாடா உனக்கு? போது நிறுத்த. என்ன 2 பேரும் மாறி மாறி சென்டிமெண்ட் பேசுறீங்களா? உங்க வேண்டுதலால தான் நாங்க உயிரோடு இருக்கோம். இல்லைன்னா பாதிலே படக்குன்னு போயிடுவோம். எங்க வாழ்க்கை நல்லது கெட்டது ஆயுசு எல்லாமே உங்க கழுத்துல தொங்குற 2 மஞ்ச கயித்துல தான் இருக்குது. அப்படிதானே? ஆமாண்டா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் பூவையும் பொட்டையும் பறிச்சுட்டு பாதிலே போனானே எங்க அப்பன்.
அதான் உன் புருஷன். ஏன் நீ அவனுக்காக வேண்டிக்கலையா? அப்புறம் அவனை பாதியிலே விட்டுட்டு படக்குன்னு போயிட்டான். இத்தனைக்கும் எங்க அப்பா குடிச்சது இல்ல, சீட்டாடினது இல்ல, எந்த நோய் நொடியும் இல்ல. அப்புறம் அவன் வேண்டுதலையும் மீறி படக்குன்னு பாதியிலே போயிட்டான். விதி, எல்லாம் விதி. ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? குடிக்காதவன் பொண்டாடிட்ட பேசுறதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். ஆனா குடிக்கிறவன் பொண்டாடிட்ட கொஞ்சி கெஞ்சி மிஞ்சி பேசுறானா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கும். அவனுக்கு குடிக்கிறதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். என் கையில எந்த காசும் இல்ல. கையில இல்லைன்னா என்ன, முந்தானையில வச்சிருப்பல. ஐயோ, இத விடுங்க. இந்த காசை எடுக்காதீங்க. ஏன்? ஐயோ, சொல்றதை கேளுங்க. இந்த காசை எடுக்காதீங்க. ஏன்? சொல்றதை கேளுங்க. இதை எடுக்காதீங்க. இது பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணம். எடுக்காதீங்க. இது ஒயின் ஷாப் காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணம். யாருகிட்ட வேணாலும் கடன் வைக்கலாம், ஆனா ஒயின் ஷாப் காரன்ட்ட கடன் வைக்க கூடாது. ஐயோ, சொல்றதை கேளுங்க. கொடுங்க. பேசாம இரு. அடப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? புருஷன் பொண்டாடி கடையில 1000 இருக்கும், இதுல அவ்வளவு இருக்காது. பேசாம இரு. ஐயோ, அந்த பணத்தை எடுத்துட்டு போகாதீங்க. சொல்றதை கேளுங்க. அம்மா காயத்ரி, அழாதம்மா, அழாத.